வரக்கூடிய ரம்ஜானுக்காக இந்த மாதிரி AI 3D யூஸ் பண்ணி ரம்ஜான் இமேஜஸ் நம்ம எப்படி அதுவும் ஹாப்பி ரமதான் அப்படின்னு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வர மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது இமேஜஸ் கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது, இந்த இமேஜில் நம்ம ஃபேஸை கூட இதை மாதிரி அட்டாச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணி நம்ம சோஷியல் மீடியாவில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் முதல்ல காப்பி செய்து மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் வெப்சைட்ல வந்து பேஸ்ட் பண்ணணும். இது எங்க போய் காப்பி பண்ணணும், எப்படி வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரியேட் பட்டன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஒரு சில செகண்ட்ல நமக்கு தேவையான இமேஜஸ் நமக்கு AI 3Dல நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடும். ஸோ இதில் ஒயிட் கலர் பைஜாமா ட்ரெஸ் மற்றும் பிளாக் கலர் பேக்ரவுண்ட்ல ஹாப்பி ரமதான் அப்படின்ற வாசகத்தோட நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒயிட் கலர் பைஜாமா அப்படின்றதுக்கு பதிலாட்டு நான் இதில் வந்து கிரீன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் அப்படின்றதுக்கு பதிலாட்டு ஒயிட் கலர் அப்படின்றது நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வேற எதுலையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நமக்கு அழகான முறையில் 3D AI நமக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல கிரீன் கலர் பைஜாமா ட்ரெஸ்ல அழகான முறையில் நமக்கு வந்து இமேஜஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி நமக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ இல்லை என்ன கலர் ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸோட கலர் அண்ட் அந்த வால் பேக்ரவுண்டோட வால் கலரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு ஈஸியான முறையில் இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா இருக்கும். ஸோ இதில் எந்த இமேஜஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாம இப்போ ஜெனரேட் பண்ண இமேஜஸ்ல ஒன்று. ஸோ இப்படி ஜெனரேட் ஆகி வர AI இமேஜில் நம்ம ஃபேஸை கூட இதோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஃபேஸ். ஸோ உங்க ஃபேஸை கூட இந்த மாதிரி நீங்க வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சிடுங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்றதுக்கு உங்க கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவரோட ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போயிருங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல ஹாப்பி ரம்ஜான் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ள போயிருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது ஹாப்பி ரம்ஜான் 2024 அப்படின்ற அந்த ஹெட்டிங் கீழே ப்ராம்ப்ட் எழுதிருக்கும். ஸோ இதை காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் AI அப்படின்ற ப்ளூ கலர் பட்டனை இந்த மாதிரி பிரஸ் பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகி bing.com டிசைனர் வெப்சைட்ல போய் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு இந்த 3 டாட் கிளிக் செஞ்சு இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் மூலமா எவ்வளவு இமேஜஸ் சொன்னாலும் இங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாயிருச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும்